ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு தான் நம்ம செய்ய போறோம். அது எல்லோருமே செய்யக்கூடிய அளவில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் எடுத்திருக்கேன், இந்த கிண்ணத்தில் நான் ரவா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருப்பேன். உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை, அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் இவ்வளவு தேவை எங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க நெய் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நெய் லேசாக சூடான உடனே எடுத்து வச்சிருக்கேன் இந்த முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 50 கிராம் போட்டு லேசாக வறுத்த பின்னாடி நம்ம இந்த உலர் திராட்சையை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே லேசாக ரெண்டையும் ஒன்றா போட்டோன்னா திராட்சை சீக்கிரமாக வறுபட்டு கரிஞ்சு போயிடும். அதனால தான் முன்னாடியே முந்திரி பருப்பை போட்டுட்டு ரெண்டாவது திராட்சையை போடுறேன். இப்போ ஓரளவுக்கு இந்த முந்திரி பருப்பு இந்த நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த திராட்சை நல்லா வறுபட்டு நல்லா பலூன் மாதிரி ஊதி வரணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊதிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த ரவையை இதிலேயே கொட்டி நம்ம வறுத்துக்கலாம். இப்படி இந்த வறுத்து இந்த நெய்யிலே போட்டு வறுத்து செய்யறதுனால நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதனால நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்க. ஒரு சிலர் ரவை பெருசு பெருசாக இருக்குன்றதுனால மிக்சி ஜாரில் நல்லா போட்டு பவுடர் மாதிரி பண்ணிட்டு அரைப்பாங்க. அதை விடவே இந்த மாதிரி ரவை முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரவா லட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால இந்த மெத்தடில் ஒரு தடவை இப்போ செஞ்சு பாருங்க. இப்போ இந்த ரவையை வறுக்கும் போது நீங்கள் அடுப்பு தீயை நல்லா குறைச்சிட்டு நீங்கள் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சீக்கிரமாக அடிப்பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது ரவை. அதனால் தீஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், கலரும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து லேசாக அப்படியே வறுத்துடுங்க. இது நல்லா கையில் தொட்டு நல்லா சூடாக இருக்கணும். இது மாதிரி கரண்டியில் உதுத்து விட்டோம்னா உதுரணும், பூ மாதிரி. அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ பாகு காமிச்சிக்கலாம். இப்போ இந்த ரவை நம்ம எவ்வளவு குவான்டிட்டி எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் சரி பகுதி அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை கொட்டிட்டு அதுக்கப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே அடுப்பை ஆன் பண்ணிட்டு சர்க்கரையை போட்டோம்னா இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி நம்மளுக்கு வேற கலர் சேஞ்சு கொடுத்துரும். அதனால அடுப்பை ஆன் பண்ணாமல் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கரையில் நான் ரேஷன் சர்க்கரை சீத்திருக்கிறதுனால கொஞ்சம் கலர் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த சர்க்கரை பாகு தண்ணி. இப்போ இதுலேயே கொஞ்சம் காய்ச்சாத ஒரு 50 கிராம் இல்லை 25 கிராம் பால் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி கரண்டியால் எடுத்தீங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்மளுக்கு மேலே திரண்டு வந்துடும். அதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறமா நம்மளுக்கு சர்க்கரை பாகு நல்லா அழுக்கே இல்லாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின பால் எல்லாமே மேலே அப்படியே திரண்டு நிற்கிது பாருங்க. அது அப்படியேவும் கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதில் இருக்க அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த பார்த்தீங்களா, அந்த அதே கலர் டிம்மாக இருக்கிறதுலாம் மேலே வந்துருச்சு. இப்போ சுத்தமான அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை பாகு நல்லா வெள்ளையாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் ஒரு 4-5 நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட நல்லா பொடியாக கூட அடிச்சுக்கலாம் மிக்சி ஜல்லில் போட்டு. எங்களுக்கு இது மாதிரி தான் பிடிக்குன்றனால நான் அது மாதிரி தட்டி போட்டிருக்கேன். இப்போ இந்த பாகு நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். கம்பி பதம் வராமல் ஊற்றினாலும் நம்மளுக்கு ரவா லட்டு நல்லா வராது. அதிகமாக அந்த கம்பி பதத்தை தாண்டி போயிட்டாலும் நம்மளுக்கு ரவை ரொம்ப உதிரியா ஆயிடும், பிடிக்க வராது ரவா லட்டு. அதை மட்டும் நீங்க பாத்துங்க. ரொம்ப இந்த ரவா லட்டு செய்யறது ரொம்ப ஈஸியான மெத்தேடு. நம்ம ரவையை வறுத்துட்டு பாகு காய்ச்சி ஊற்றணும்னா ரவா லட்டு பிடிச்சிடலாம். இவ்வளவுதான், நம்ம அடிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்ப பாருங்க, நான் எனக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. கையில தொட்டோடனே ஒரு கம்பி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது பாருங்க, அதுதான். இப்ப அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நுரைச்சி வர்றதே நம்மளுக்கு கரெக்டான பதம். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஆற வச்சோம் இல்லையா, அந்த ரவையை ஆற வச்சதுல இந்த பாக காய்ச்சி எடுத்து அப்படியே ஊத்திட்டு நல்லா கிளறிட்டு பார்த்தோம்னா கிளறி பிடிச்சோம்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடும். இப்போ என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குன்னு யோசிக்காதீங்க.
ரவை வந்து நல்லா அந்த பாகை வந்து நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிறோம், நல்லா கெட்டியாயிடும். இப்பயே நம்ம பிடிக்க முடியாது இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த பாகு நல்லா ஊற்றி நல்லா கிளறிட்டு எடுத்து மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஆகுற வரைக்கும் மூடி வச்சுட்டு ஆற வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற வைக்கணும். அப்புறமா நம்மளுக்கு கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா பிடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பரான டேஸ்டியான ரவா லட்டு கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் இப்போ ஊற்றுனதை விட இப்போ எவ்வளவு கெட்டியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரவை வந்து அப்படியே திக்காகிட்டே இருக்கும் நேரம் ஆக ஆக. இதை வந்து கொஞ்சம் ஃபேன் காத்துலேயோ இல்லை ஒரு இடத்துல வச்சு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு வரும்போது உங்களுக்கு பிடிச்சு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ எல்லா ரவா லட்டையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளவு சூப்பராக கையில் பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா லட்டையுமே உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் வந்து லேசாக இப்படி திரட்டுறீங்கன்னா போதும், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடும். இதை பிடிச்சி ஒவ்வொரு லட்டையுமே பிடிச்சிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த லட்டை லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். எல்லா லட்டையுமே பிடிச்சி வச்சாச்சு. இப்போ சூப்பரான ரவா லட்டு, தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை அளவுகளோட செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடு தான், எல்லோருமே செஞ்சிடலாம். செஞ்சுட்டு தீபாவளிக்கு, இந்த வருஷம் தீபாவளிக்கு ரவா லட்டு கண்டிப்பாக செய்யுங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த ரவா லட்டுக்கு எல்லாருக்குமே அடிமை. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டானது இந்த ரவா லட்டு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரவா லட்டை இந்த தீபாவளிக்கு எல்லோருமே நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் நிறை குறைய நிவர்த்தி பண்ண முடியும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.